பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாம் கிறிஸ்துவனுடைய சுபாவமாகிய ஊழியத்தின் பணியில் ஈடுபட்டிருக்கிற நாமோ ஒவ்வொரு சுபாவங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லோரும் ஆசாரியர்கள். தேவனுடைய வார்த்தைகளை நாமோ சொல்லணும். ஆனால் சொல்வதற்கு முன்னாக நாமோ கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ரொம்ப ஆக்கினை அடைவோம். அதிக ஆக்கினை சொல்றவங்களுக்கு தான் அதிகமா வரும். கீழ்ப்படியாம இருந்தாங்கன்னா யாரு போதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை. போதிக்கிற ஒருத்தங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இன்றைய நாள் நம்ம பார்க்க போற கடந்த நாள்ல பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், சத்தியத்தை வாங்கு, அதை விற்க கூடாது என்று நம்ம பார்த்தோம். இன்றைய நாள் நம்ம பார்க்க போற பகுதியானது அவரோடு பாடுபடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். தீமையை சகித்தலும் பாடுபடுதலும், இந்த ரெண்டு காரியங்களை பார்க்க போறோம். அது சாதாரண பாடு கிடையாதுங்க. அவரோடு கூட பாடு என்று ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க சாதாரண பாடுங்கிறது இம்மைக்கான பாடு. இந்த உலகத்துல நமக்கு நிறைய பாடுகள் இருக்கு. அதெல்லாம் பாடுகள் என்று சொல்ல முடியாது. நம்முடைய உணவு பிரச்சனை, உடை பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, வேலை பிரச்சனை, இதை காட்டிலும் அவரோடு கூட ஒரு பாடு. அவர் எப்படி பாடுபட்டாரோ அதற்காக, உணவுக்காகவோ உடைக்காகவோ அவர் பாடுபடல. ஆனா நம்முடைய பாடுகள் என்னவா இருக்கு? அன்றாட அத்தியாவசிய தேவைகளுக்கான பாடுகளா தான் இருக்கு. ஆனா இயேசு அந்த பாடுகள்ல அவருக்கு அது ஒரு முக்கியமான பாடாக இல்லை. இதற்கான நம்ம எடுத்துக்கொண்ட பகுதி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12. அவரோடு பாடுபடுறது பற்றின ஒரு பாடம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அந்த வார்த்தையை நீங்க பாருங்க. அவரோடு கூட பாடுபடணும். கிறிஸ்துவனுடைய பாடு இல்லாத பாடுகளும் நமக்கு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம் பெறாதுங்க. கிறிஸ்துவனுடைய பாடு, நாம் அவரோடு கூட பாடு. மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பான்னு சொல்றார். இந்த பாடுபடாம இருந்தோம்னா நம்ம மறுதலிக்கப்படுவோம். இப்ப நம்முடைய பார்க்க போற பகுதியே அவரோடு எப்படி பாடுபடுவது. இயேசு இன்னைக்கு இல்ல. இயேசு எப்பவே மரித்து உயிர்த்தெழுந்து போயிட்டாரு. அவரோடு பாடுபடும்படி நமக்கு கேட்கப்படுறாரு. எப்படி அவரோடு கூட நாம பாடுபடுவது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சரி, அவரோடு மரிப்பது இங்க பாடம்னு கேட்டீங்கன்னா, பாவம் ஆளுகை செய்யக்கூடாது, பாவத்தில் நிலை நிற்கக்கூடாது. 1-2 படிங்களேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இதுதான் அங்கே பாடம். பாவத்திலே இனிமேல் நிலை நிற்கக்கூடாது. அந்த காரியத்தை குறித்து தான் இங்கு அதிகமாக பேசுறார். அப்ப அவரோடு மரிப்பது, அவரோடு சிலுவையில் அறையப்படுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனத்துல அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானம். இயேசு யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தான் பெற்றாரு. அந்த ஞானஸ்தானத்தை சொல்றாரா? அவருடைய மரணத்திற்குள்ளாக ஒரு ஞானஸ்தானம் பெற்றதை நீங்க அறியாமல் இருக்கீங்களா? அப்ப எதை பத்தி அவர் சொல்றாரு? 4ஆம் வசனம் 2 ஒப்பீடு பண்றாரு. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். பட்டோம் என்று ஒரு வார்த்தை இருக்கு. அப்படியான இயேசு
நம்ம ஞானஸ்தானம் பெறுவதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாக நம்ம போவதற்கும் என்ன தொடர்பு இருக்கு? நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம், பாவத்தில் நிலை நிற்க கூடாது. அப்படின்னா பாவத்தை நம்ம ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிப்பதற்கு பாடுபடணும். இது இங்க பாடம். அப்போ நிபந்தனை என்ன? ரோமர் 6:5-6, ரோமர் 6:5-6. ஆகையால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். சரி, 5ஆம் வசனத்துல நிபந்தனை என்ன? ஒன்று, மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். என்ன மரணம்? பூமிக்குரிய சிலுவையில போயிட்டு அவர் ஆவியை விடுறேன்னு சொன்னாரு, அந்த மரணமா சொல்றாரா? அப்ப எதை சொல்றாரு அவரு? பாடம் என்ன? பாவத்துல நிலைக்க கூடாது, பாவத்திற்கு மரிக்கணும் என்பதுதான் பாடம். அப்ப இந்த பாவத்தை ஜெயித்தா நம்ம உயிர்த்தெழுதல் இணைக்கப்படுவோம். அதான் சொல்றாரு 6ஆம் வசனத்துல, நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையணும். இயேசு கிறிஸ்துவுக்கு பழைய மனுஷன் ஏதாவது இருக்கா? அவர் ஏதாவது பழைய மனிதன் நம்மளை போல ஒரு பாவம் செஞ்சிருந்தார்? அவரு அப்படி ஒன்றும் சொல்லப்படல. அப்ப அவரோடு கூட சிலுவையில் அறிவது எப்படி? நமக்கு சொல்றார், நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எதுக்கு சொல்றாருன்னா, நீங்க பாவத்தை ஜெயிக்கணும். அப்ப கிறிஸ்துவோடு மரிப்பது எப்படி? ரோமர் 6:7-8. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாய் இருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்து எப்படி பாவத்தை ஜெயித்து மரித்தாரோ அதே போல நம்ம கிறிஸ்துவோடு கூட உலகத்திலே போராடி மரிக்கணும். இப்பதான் அந்த பாடத்தை தெளிவுபடுத்துறார். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரார். கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் அப்படின்னா பூமிக்குரிய வகையில் ஆவியை விடுறார் இல்லையா, அதை பத்தி அவர் சொல்லல. கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் எப்படி பாவத்திற்காக அவர் மரித்தாரோ அவரோடு கூட மரிச்சோம்னா பிழைத்து விருப்பம் சொல்றார். அப்போ இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்றாரு பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் 9-10. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரித்தோரிலிருந்து கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்றால் அதற்கு பதில் என்ன சொல்றாரு? என்ன பதில் சொல்றாருங்க? மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்றால் அவரே பதில் சொல்றார். அதனுடைய அர்த்தமானது, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. இத கருத்தானது, நாம் பாவம் செய்யறதுல அந்த பாவத்தில் நாம் பிழைக்க கூடாது. பாவம் எப்போ மரணம் வருங்க? பாவம் செய்யும் போது மரணம் வரும். இப்ப பாவத்தை நாம் மேற்கொள்ளும்படியாக, பாவத்தில் பிழைக்காதபடி, ஆட்சி செய்யாதபடி, பாவத்திற்கென்று அவர் ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இப்ப படிங்க, அது இன்னும் முடிக்கிறார். 6ஆம் அதிகாரம் 11-12 ரோமர். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இப்போது முடிக்கிறாருங்க. அப்போ அப்படியே 11ஆம் வசனத்தை சொல்றாரு, அவ்வாறு சொன்ன பிற்பாடு நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இனிமே என்ன செய்யக்கூடாது? நீங்க பாவ இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆட்சி செய்யக்கூடாது. இதுதான் அந்த பாடத்தை முடிக்கிறாருங்க. அப்படியான கிறிஸ்துவோடு பாடுபடுறது எப்படின்னா, கிறிஸ்துவோடு மரிக்கிறதுனா பாவத்தை மேற்கொண்டு கிறிஸ்து எப்படி மரித்து உயிர்த்தெழுந்து இனி அவர் மரிக்க மாட்டாரோ அதே போல நாம கூட பாவத்திற்கு என்ன செய்யணும்? மரிக்கணும். அதனாலதான் ரோமர் 6:13 சொல்றார். படிங்க 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அப்போ இது நம்ம வேலைங்க. நாமோ
நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாம ரெண்டு வேலை செய்ய முடியும். நம்ம பாவத்திற்கும் ஒப்பு கொடுக்க முடியும், நீதிக்கும் ஒப்பு கொடுக்க முடியும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கிறிஸ்து எப்படி நீதிக்காக தேவனுக்காக ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாம அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக, பாவத்தோடு போராடி வெற்றி பெறுகிற ஆயுதங்களாக தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்போ நம்ம இன்னும் வெளிப்படையா படிக்க போறோம். இது கொஞ்சம் மறைவா இருந்துச்சு, இப்போ நம்ம வெளிப்படையா படிக்க போறோம். அவரோடு கூட பாடுபடுதல்னா என்ன, இதை நம்ம படிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வேலை செய்யற நாமோ, கிறிஸ்துவுக்காக வாழுகிற நாமோ, அவர் இன்னைக்கு நமக்கு பூமியில இல்ல, ஆனா ஆவியோடு நம்மோடு இருக்கிறாரு. அவரோடு பாடுபடுதல்னா எப்படி? 1 பேதுரு 4:1-2. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். அவரு சொல்றதை கவனிக்கிறீங்களா? இந்த மாம்சம் இயேசு ஆவியில பாடுபடல, ஆவியில பாடு இல்ல. முதலாவது அந்த பாடுகள் மாதிரி நமக்கு வைக்கல. ஒருவேளை ஆவியில பாடு இருக்கலாம், ஆனா அந்த பாட நமக்கு மாதிரியா வைக்கல. அவரோடு பாடுபடணும்னா அவரு எப்படி பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவங்களா இருக்க அவரு நம்மை போல வந்தாரோ, சகோதரருக்கு ஒப்பாக வந்தாரோ, அதே போல இந்த மாம்சத்தில் இருக்கிற காலங்களை நம்ம பாடுபடணும். அவர் அதான் சொல்றாரு, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை, மனதை ஆயுதமாக நீங்க தரித்துக் கொள்ளுங்க. இப்ப மாம்சத்துலதான் நம்ம பாடுபடணும், இந்த உலகத்துலதான் பாடுபடணும். 2ஆம் வசனத்துல, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் சொல்றார். அப்படியானா நம்ம தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இல்ல, பாவங்களுக்காக நம்ம மரிக்கணும், மாம்சத்திலே போராடி வெற்றி பெறணும். அப்ப இந்த பாடுபடும் போது நமக்கு வெக்கம் வருமா அப்படின்னா நமக்கு வெக்கம் வரும். 1 பேதுரு 4:14-16 வரைக்கும் அவரோடு நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். சரி, நம்ம அவரோடு கூட பாடுபடுவதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காரியம், மாம்சத்துலதான் நம்ம பாடுபடணும். மாம்சத்துல பாடுபடும் போது நம்ம நிந்திக்கப்படுவோம். நிந்திக்கப்பட்டா நமக்கு எதுக்கு கோபம் வருது? நம்மளை ஒருத்தர் தூசிக்கிறாங்க, நம்மளை ஒருத்தர் குற்றம் சாட்டுறாங்க, நம்ம நீதியா நடக்கிறோம், நமக்கு எதுக்கு இந்த கோபமும் வேதனையும்? நமக்கு எதுக்கு வருது? அழுத்தங்கள் எதுக்கு வருது? நிந்தித்தால் நாம் பாக்கியவான்கள். நீங்க சத்தியத்தையே சொல்லி உங்களை வெளிப்படையா தூசித்தாங்கன்னா தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். மத்தேயுல வாசிக்கிறோமா? மத்தேயுல 10ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இவ்வாறு இருக்கிறது, உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் நீங்கள் சபிக்கப்பட்டவங்களா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? மத்தேயு 10 அப்படி சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு. மன்னிக்கணும், 5ஆம் அதிகாரத்திலையா, 5ஆம் அதிகாரம் 11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை, நீங்க நல்லதே செய்றீங்க, தேவனுடைய வார்த்தையே நீங்க பேசுறீங்க, கர்த்தருக்குள் உண்மையா இருக்கீங்க, நீங்க அவருக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை தூசிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, நீங்க எப்படிப்பட்டவங்க சொல்றாங்க? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்.
அதனால உங்களை நீங்க நல்லது செஞ்சே உங்களை எப்பவுமே பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நினைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை பொய் கிடையாது. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். நீங்க பயப்பட தேவையில்லை. அவர்களாலே தூசிக்கப்படுகிறார். ஏன்னா நீங்க நல்லது செய்யறீங்க, பாடுபடுறீங்க, தூசிக்கிறாங்க. நீங்க பாடுபட்டு சகிப்பதினாலே, நிந்திக்கப்படுறதுனால உங்களால மகிமைப்படுகிறேன்னு சொல்றார். 15ஆம் வசனத்துல, ஆதலால் உங்களில் ஒருவன் கொலைபாதகனாவது, திருடனையாவது, பொல்லாங்கு செய்தவனையாவது, அந்நிய காரியங்களை தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடக்கூடாது. அது பிரயோஜனமே கிடையாது. நம்ம கொலை செய்யறோம், திருடுறோம், பொல்லாப்பு செய்யறோம், அந்நிய காரியங்களை தலையிட்டுக் கொள்றோம், இப்ப பாடுபடுறோம். அது பிரயோஜனம் இல்லை. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவன் என்ன செய்யுங்க, மகிமைப்படுங்க. இதுதான் கிறிஸ்துவின் பாடுகள். 1 பேதுரு 4:19 வாசிங்க. 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அவருடைய சித்தத்தின்படியான பாடுபடணும். வேறே பாடுபட்ட பிரயோஜனம் இருக்காதுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 இக்காலத்து பாடுகள் இருக்கிறது. ரோமர் 8:17-18. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமுமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த காலத்து பாடுகள் நம்ம சொன்னது போலே உடைக்காகவோ, உணவுக்காகவோ, படிப்புக்காகவோ, மற்ற வாகனங்களுக்காகவோ, மற்ற பல்வேறு இந்த பூமிக்குரிய தேவைகளுக்காக பாடுபட்டோம்னா அது மகிமையான பாடுகள் கிடையாது. நம்ம நல்லா நினைத்து வச்சுக்கணும். தேவனுக்காக உண்மையாக இருந்து அவருக்கான இயேசுவை போல ஒரு பாடுபட்டா, நிந்திக்கப்பட்டா நீங்க சந்தோஷமா இருங்க, களி கூறுங்க. ஏன்னா நீங்க பாக்கியவான்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்கோம். அவருடைய சித்தத்தின்படியான பாடு. இந்த பாடுகள் நீங்க பிரிச்சுக்குங்க. நீங்க தேவனுக்காக உண்மையா இருந்து பாடுபட்டீங்கன்னா நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. உங்களை பேசினாலும், தூசித்தாலும், துன்புறுத்தினாலும் நீங்கள் பாக்கியவான்கள், நானும் பாக்கியவான்கள். ஏன் நம்ம கவலை பண்ணோம்? நம்ம அநியாயமா ஒரு கொலை செய்தோ, பொல்லாங்கு செய்தோ, திருடு பண்ணியோ, அந்நிய காரியங்களை மூக்க நுழைச்சோ அந்த மாதிரி பாடுபட்ட பிரயோஜனம் இருக்காதுங்க. அப்ப நம்ம 2 பாடு இருக்கு. இக்காலத்து பாடுகள் தேவனுடைய காரியங்களுக்கு மகிமைப்படத்தக்கது அல்ல. இப்போ அவரோடு பாடுபடுறதை பத்தி பார்த்தோம். இன்னும் அந்த பாடுகளை பார்க்கிறோம். இப்போ கிறிஸ்துவின் பாடுகளில் கிறிஸ்துவின் பாடுகள் என்ற ஒரு பகுதியை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் அவருடைய பாடுகள் தான் இதுவும். எப்படி எனில், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். சரி, அப்போ 2 கொரிந்தியர் 1:5 கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல. பெருகுனா பாடு பெருகுனா வேற என்னவும் அவங்களுடைய பெருகுதாமா? ஆறுதல். ஆறுதல்னா என்ன பாருங்க. ஒரு பிள்ளையை நீங்க சிக்ஷை பண்றீங்க, பிள்ளையை நீங்க அடிக்கிறீங்க, உங்க அருகில நீங்க கூப்பிடுங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் எவ்வளவுக்கு எவ்வளவு தவறான காரியத்தை விட்டுட்டு வர்றாங்களோ அருகில் உங்களுடைய பிள்ளைகள் உங்க பக்கத்துல வர்றாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவோடு கூட பாடுபடப்பட நம் பாவத்தை மேற்கொள்றோம். பாவத்தை மேற்கொள்ள தேவன்கிட்ட பெருகிறோம். ஆறுதல்னா தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்து வர அழைக்கப்படுகிறோம். அப்ப தேவனிடமாக நமக்கு நெருங்குறோம். எவ்வளவு பாடுபடுகிறோமோ அவ்வளவு ஆறுதல் தேவன் நமக்கு தருகிறார். பிறகு சொல்றாரு, அது கிறிஸ்துவனுடைய பாடுகள். 6ஆம் வசனத்துல, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும், யாருன்னா கொரிந்தியர்களுக்கும்,
ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். அப்ப ஒருத்தர் பாடுபட்டு சத்தியத்தை சொல்லும் போது அது ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் அது ஏதுவாக அமையும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறனாலே அந்த ரட்சிப்பு என்ன வருமா? பலன் செய்யும். அப்ப இவங்க பாடுபட்டு அவங்ககிட்ட சுவிசேஷம் சொன்னா அவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு வரும்? அப்படிதான் சொல்றாரு. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள். நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையா இருக்கிறோம். அப்படியானா கிறிஸ்துவனுடைய பாடுகளை பட்டு சத்தியத்தை ஒருத்தருக்கு சொல்லும் போது அவங்க தூசிக்கிறாங்க, அவங்க துன்பப்படுத்துறாங்க, நம்மளை பேசுறாங்க, நம்மளை கெட்ட வார்த்தையை சொல்றாங்க, நம்மளை சபிக்கிறாங்க. நீங்க சத்தியம் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஆறுதல் தேவன் நிச்சயமாக தருவார். அதனால மரணத்தை சுமக்கிறோம்ன்றார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். அவங்களுடைய அவங்களுடைய நிந்தைய நாம சுமக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-12 வரைக்கும். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நாங்கள் எப்பொழுதும், அதாவது இயேசுடைய மரணத்தை எப்பொழுதும் அப்போஸ்தலர்கள் சுமந்து திரிந்தாங்களா? அது எப்படி? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். உங்களை தூசிப்பாங்க, உங்களை உபத்திரம் கொடுப்பாங்க, உங்களை சபிப்பாங்க, உங்களை துன்பப்படுத்துவாங்க, ஆனாலும் நீங்க ஒடுங்கி போக மாட்டேங்கிறார். கலக்கம் உண்டாக்குவாங்க, ஆனா மனது உடைஞ்சு போயிட மாட்டேங்க. நீங்க துன்பப்படுத்தப்படுவீங்க, ஆனா தேவனால் கைவிடப்பட மாட்டேங்க. கீழே தள்ளி விடுவாங்க, நம்மளை கைவிடுவாங்க, நம்மளை எல்லாம் கைவிட்டு போயிடுவாங்க, நம்ம அடிந்து போக மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் வசனத்துல இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்போதும் சரீரத்தில் சுமந்துகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை போய் நீங்க எப்படிங்க சுமப்பீங்க? இயேசு சிலுவையில தொங்கினாரு, ஆவியை விட்டாரு, எப்படி சுமப்பீங்க? அதையா சுமக்கிறோம்? மரணம்னா ஒரு செகண்ட்ல வந்துருமே, தெரியுமே. அப்படி மரணத்தை சுமக்கிறதுனா இயேசுவினுடைய மரணம், அது இயேசு எப்படி பாவத்திற்காக மரித்தாரோ அந்த நாம தொடர்ந்து சுமந்துகிட்டே இருக்கணும். ஜீவன் விளங்கத்தக்கதாக சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் சரீரத்தில் சுமந்து தருகிறோம். ஒரு மரணத்தை எப்படி ஒருத்தர் சுமக்க முடியும்? அது ஆவி போயிடும்ல. அது இல்ல. அவர் இயேசு பாவத்திற்காக எப்படி மரித்து அவங்க கொடுக்கிற உபத்திரவங்களையும் துன்பங்களையும் துன்பப்படுத்தப்பட்டதையும் நெருக்கப்பட்டதையும் ஒடுக்கப்பட்டதையும் எல்லாம் தாங்கி கொண்டு அந்த பாடுகளை சுமந்து அவங்களுக்கு என்ன சொன்னார்னா ஜீவனை கொடுத்தார். அவர் வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். எப்படி எனில் 11ஆம் வசனம், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்தில், செத்து போகக்கூடிய அழிந்து போகக்கூடிய இந்த மாம்சத்துல இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். பாடு கலக்கம் அடைய பண்றாங்க, கனவீனப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, தள்ளுறாங்க, கீழே எல்லாத்தையும் சுமக்கிறாங்க. அதுதான் மரணம். அதை சுமந்து தெரிந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி நாங்க இதெல்லாம் தாங்கி எங்கட ஜீவன் உங்கள்கிட்ட பேலன்ஸ் செய்யுது. நாங்க அதை தாங்கி உங்களுக்கு சொல்லுகிறபடினால பேலன்ஸ் செய்யுது. அப்ப ஒரு ஊழியம் செய்யறவங்க இதெல்லாம் அவங்க தூசிப்பாங்க, நம்மளை அவமானமா பார்ப்பாங்க, நிந்தையா படுப்பாங்க, நன்மை செய்வீங்க, உங்களுக்கு அதுக்காக குடும்பத்துல பாடுபடுவீங்க, அவங்க நன்றி இல்லாம இதெல்லாம் தூசிப்பாங்க. தூசித்தாலும் ஜீவனை கொடுக்கும்படியாக பலன் அடையத்தக்கதாக நாம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து ஒரு காரியம் இருக்குது கூடுதலாக, அவரோடு கூட எப்படி பாடுபடுனா, அவர் நிந்தித்த மக்கள் அவர் எப்படி நிந்திச்சாங்களோ அந்த நிந்தையை நாம் சுமக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-26 வரைக்கும் மோசேயினுடைய மாதிரி, மோசேயினுடைய தெரிந்தெடுத்துக் கொள்ளுதல் நிந்திக்காக பாக்கியமாக என்னார். எபிரேயர் 11:24-26 வரைக்கும். விசுவாசத்திலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எவ்வளவு ஒரு விசுவாசமான காரியம்! கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமாக எண்ணார். இந்த நிந்தையை நாம கூட சுமக்கணுமாங்க? நம்மனா சுவிசேஷம்னா ஒரு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டையை மாட்டிட்டு போறதுதான் சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையா? கிறிஸ்தவ வாழ்க்கையா? பாருங்க, நம்மள ஒரு சேற்றள்ளி பூசுறது மாதிரி ஒரு சேற்றையும் அழுக்கையும் சாணியும் நம்மள எப்படி பூமிக்குரிய வகையில இறைச்சா எப்படி இருப்போமோ அது மாதிரி ஆவிக்குரிய வகையில நம்ம காணாத வகையில இவ்வளவு பற்றிய பாடுகளை நம்ம அழுத்தம் கொடுப்பாங்க. எபிரேயர் 13:14 படிங்க. அதனால நம்ம சுமக்கணும்ன்றார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அதனால நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நினைத்து அவருடைய நிந்தையை சுமக்கணும். இயேசு எப்படி தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொண்டாரோ, எப்படி வையப்படும் போது பதில் சொல்லையோ, நமக்கு வஞ்சாங்கன்னா கோபம் பொத்துட்டு வருது இல்ல? வையட்டுமே. நீங்க சத்தியத்துக்காக, நேர்மைக்காக, நீதிக்காக உங்களை வையட்டும், உங்களை தூசிக்கட்டும், உங்களை கீழே தள்ளட்டும், உங்களை துன்பப்படுத்தட்டும், உங்களை நிந்திக்கட்டும், நீங்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அதிக நிந்தையை பாக்கியமாக எண்ணினான். நாம இந்த நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பு போய் என்ன செய்யணும்? பாடுபடணும். ஏன்னா இன்னும் ஒரு நகரம் நமக்கு அங்க இருக்கு. அப்ப இயேசுனுடைய அடிச்சுவடு என்ன? 1 பேதுரு 2:19-23 வரைக்கும் அவருடைய அடிச்சுவடு என்ன? ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். சரி, 22-23. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இங்கே ஒண்ணா நம்ம பார்ப்போம். இந்த பாடுகள் பத்தி நம்ம நிறைய படிக்க போறோம். 2-3 வாரம் படிக்கணும். ஏன்னா அது பெரிய பாடம். இதெல்லாம் ஒரு ஊழியம் செய்யறவங்களும் சரி, கிறிஸ்தவங்களும் சரி, இந்த விதமான பாடுபடும் போது மகிழ்ச்சியா எண்ணணும். உங்க வீட்டுல உங்களை திட்டுறாங்களா? சந்தோஷமா இருங்க. உங்களை எதிர்த்து சண்டை போடுறாங்களா? மகிழ்ச்சியா இருங்க. நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா பொக்கிஷம் சேர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க சத்தியத்தை சொல்லி உங்களை திட்டினாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட சண்டை போடாதீங்க, சத்தியத்தை சொல்லிடுங்க. அவ்வளவுதான். உங்களை திட்டினாலும் சரி, உங்களுக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, ஓரமா ஒதுக்கி விட்டாலும் சரி, உங்களை நன்மையை கெடுத்தாலும் சரி, நீங்க கவலையே படாதீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நிந்தையை சுமங்கள். நிந்தையை சுமக்கிறவங்க தாங்க பாக்கியவான்கள். சுமை ஏத்துறவங்க பாக்கியவான்கள் கிடையாது. நிந்தையை சுமக்கணும். இயேசு சுமந்தாரு. அப்ப தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற 19ஆம் வசனம், மனசாட்சி நிமித்தம் நீங்க அவங்களுக்கு சத்தியம் சொல்லி பாவத்திலிருந்து பிரிக்கிறீங்க, ஒரு உண்மையை கத்துக் கொடுக்குறீங்க. இப்போ அநியாயமா நீங்க பாடுபடுறீங்க. அப்படி சொல்லி உங்களை பாய்க்கிறாங்க. உபத்திரவங்களை பொறுமையா நீங்க செய்யுங்க. தேவனுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். பிரீதி என்று ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அது கிருபை. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது நீங்க 2 போடு போட்டு நீங்க 2 வஞ்சிட்டு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு கீர்த்தியும் இல்லை. அதை செய்யாதீர்கள். நீங்கள் அவர்களை வையாதீர்கள். அவர்களை நீங்கள் வாக்குவாதம் பண்ணாதீர்கள். அவங்களோட சண்டை போடாதீர்கள். சத்தியத்தை நீங்க சொல்லிட்டு பொறுமையா செய்யுங்க. இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டு பதிலு பேசிட்டு நீங்க சைத்துக்கிட்டீங்கன்னா அதனால என்ன கீர்த்தி? பிரயோஜனமே இல்லைன்றார். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு செய்தா அதான் தேவனுக்கு நமக்கு கிருபை கிடைக்கும். இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவ உங்களுக்காக இப்படிதான் பாடுபட்டாரு. அந்த அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படிதான் மாதிரியை வைத்திருக்காரு. அவரு பாவம் செய்யல, வாயில வஞ்சனை கூட காணப்படல. ஓ இப்படிலாம் கேவலமா பேசுற, இருவனை வச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்ல. பாவமும் செய்யல, வஞ்சனையும் செய்யல, வையப்படும் போது பதில் வையல, பாடுபடும் போது பயமுறுத்தல. இப்படிலாம் செஞ்சேன்னு வச்சுக்க, என்ன செய்யறேன் பாரு, அதையும் சொல்லல. பாருங்க, இதுதான் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு அவர் ஒப்புவித்தார். நம்ம தேவன் நமக்கு ஒரு பாடம் கொடுக்கும் போது நம்ம பாடுபடுவோம் சந்தோஷமா. சத்தியத்தை சொன்னா பாடு வரும். நீங்க எதிர்பார்க்கணும்.
நியாயமா நீங்க பேசுறீங்கன்னா பாடு வரும், எதிர்பார்க்கணும். இது தேவன் நம்ம கொடுக்கிற தீர்ப்பு, அதை கண்டிப்பா அப்படியே ஒப்புவிச்சுக்கணும். இதை சொன்னா பாடுபடும், வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்து இருக்கணும். ஐயா நல்லதான சொன்னேன், ஒண்ணுமே புரியலையே, இந்த மண்டைகளுக்கு ஏறலையே நினைக்க கூடாது. அது ஏறாது. அவங்க நம்மளை பகைப்பாங்க, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்க அதை தான் நீங்க சொல்றதுக்கு தான். அப்பதான் ஒரு சொல்ற அளவுக்கு ஒரு உண்மையுள்ள மனுஷனா நீங்க நிக்கிறீங்க. கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்கள் தரிக்கணும். கலாத்தியர் 6:17 வாசிங்க. நம்மளை பார்த்தா இவன் எதுக்கும் சுணமலங்கி போயிருப்பான்னு நினைக்கட்டும், நம்ம சொன்னா அப்படித்தான் இருக்கணும். கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அவர் எப்படி தியாகமாய் பாடுபட்டாரோ, எப்படி சகித்து கொண்டாரோ, எப்படி நிந்தையை சுமந்தாரோ, எப்படி பலவினரை தாங்கினாரோ, எப்படி ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் தாங்கினாரோ, அச்ச அடையாளம். பாருங்க, அவங்க நம்ம பரியாசம் பண்ணுவாங்க. ஐயோ இவனுக்கு முடியல பாருங்க, எப்படி தோத்து போயிட்டான் பாருங்க, எவ்வளவு அவமானம், உனக்கு தேவையாடா, தேவையாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அது அச்சு அடையாளம். எது? கிறிஸ்துவுக்காக அவமானங்களை சகிப்பது அச்சு அடையாளங்கள். கிறிஸ்தவன் அப்படியே பாடுபடுறான்னு சொல்லி நீ நிரூபிச்சு காட்டணும். எபிரேயர் 12:2 நான் முடிச்சிருவோம். 12:2, 3, 4. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தஞ்சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, நமக்கு எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல பரலோகத்துல பெரிய சந்தோஷம் இருக்கு, அவமானம் படுத்தப்படுகிறோம். என்னாமல் சிலுவையை சகித்து, சிலுவைனா அவமானம் தான் சிலுவைங்க. இந்த மாதிரி இயேசு கொஞ்சம் தயவு செய்து கற்பனையா விசுவாசத்துல பாருங்க. ஒரு சிலுவையில இயேசு போய் சாபமா நமக்காக எண்ணப்பட்டார். அப்ப சாபமா எண்ணப்பட்ட அந்த இயேசுவை அதே போல நம்ம சிலுவையை சகித்து வலது வாசல் இன்னைக்கு வீட்டிருக்காரு. எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்காருங்க. இப்படி அவமானம் நம்ம படணும். நேர்மையா இருக்க இருக்க, நீதியா இருக்க இருக்க அவமானம் நிந்தைகள் வரும். அதுல நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ நான் இவ்வளவு உண்மையா இருக்கிறேன், இவ்வளவு நேர்மையா சொல்றேன், சரியாத்தானே சொல்றேன், இதுக்கு எதுக்கு பாய்க்கிறாங்க பாருங்க. அப்போ நீங்க இழைச்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகையால் 3ஆம் வசனத்துல நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைச்சுக்கின்றார். ஏன்னா பாவத்துக்கு விரோதமா போராடி நீங்க உங்களை அடிச்சு ரத்தத்தை சிந்துற அளவுக்கு நீங்க எடுத்து நிக்கணுமா சொல்றாரு. சொல்லியா எப்ப சத்தியத்தையும் சொல்லி உங்களை அடிச்சிருக்காங்களா? நான் இன்னும் அடி வாங்கல. ஒரு சமயம் அடி வாங்க பார்த்தேன் சத்தியத்தை சொல்லி, ஒருவேளை ஓடியாந்துட்டேன். ஒருவேளை ஓடியாராம இருந்தா அடி கொடுத்திருப்பாங்க, ஒருவேளை காரி துப்பிருப்பாங்க மூஞ்சில, அது பரவாயில்ல. ஆனா இயேசு கடந்து போயிட்டாரு, நாம கூட கடந்து போகணும். இந்த மாதிரி நீங்க நேர்மையா இருந்து நீதியா இருந்து பாவத்துக்கு விரோதமா போராடும் போது உங்களை ரத்தம் சிந்தப்படுற அளவுக்கு ஏத்து நிக்கணும். சோர்ந்து போயிடக்கூடாது, இழைச்சு போயிடக்கூடாது, களைச்சு போயிடக்கூடாது. இதுதான் மாதிரி, இதுதான் பாக்கியம், இதுதான் ஆசீர்வாதம். இன்னும் நம்ம அந்த பாடுகளை பத்தி இன்னும் கூடுதலா பார்க்க போறோம். ஒரு இன்னும் 2-3 வாரங்கள் அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதிகமான உங்களுக்கு கட்டுவிக்கும். அது இவ்வளவுலாம் நீங்க சகித்து வேலை செய்யணுங்கிறத உறுதியா இருக்கு. அப்பதான் உறுதியா இருக்கணும். அப்படிலாம் இருந்தாதான் நீங்க மக்கள்கிட்ட உங்களுக்காக சகித்துக்க மாட்டீங்க, கர்த்தருக்காக செய்வீங்க. அவங்க எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் எவ்வளவு தொல்லைக்குள்ளாகினாலும் நீங்க சொல்ல வேண்டிய வேலையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க துன்பப்படுத்திட்டே இருப்பாங்க, ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கணும், பாடுபட்டு இருக்கணும். அதுதான் பாடு. கர்த்தர் உங்களை அந்த சிந்தையில வளருவோம். அவரோடு பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு பாடுபட்டோமானால் மரித்தோமானால் அவரோடு கூட நம்ம என்ன செய்வோம்? பிழைச்சும் இருப்போம். ஒவ்வொரு நாளும் மரிக்கணும், ஒவ்வொரு நாளும் அவமானம் நிந்தைகளை தாங்கணும். அப்பதான் நமக்கு மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு வேலை செய்ய முடியும். அதெல்லாம் தாங்கலைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது, யாரும் கேட்க மாட்டாங்க. பாடுபட்டு ஜீவனை கொடுத்துதான் நீங்க வேலை செய்யணும். அப்பதான் ஜீவனை தரும். ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. நாங்கள் கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதை குறித்து பார்த்தோம். பிதாவே, நாங்கள் விசுவாசிகளா இருக்கிற நாங்கள், ஊழிய பணியில ஈடுபடக்கூடிய நாங்கள்,
எதிர்தரப்பிலே சத்தியம் சொல்லுகிற மக்களிடத்திலே எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாங்கள் நன்மையான காரியங்களை சொன்ன உடனே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களை துன்பப்படுத்துவார்கள், நிந்திப்பார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், எங்களை காரி துப்புவார்கள், அவமானப்படுத்துவார்கள், கொட்டுவார்கள், பிதாவைகளை அடிப்பார்கள், கீழே தள்ளி விடுவார்கள். இதெல்லாம் தாங்கி அவர்களை ஜீவனோடு இருப்பதற்காக சத்தியத்தை சொல்வதற்கான பலன் தாரும். நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். பிதாவைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய பாடுகளை பட எங்களுக்கு பலன் தாங்க. தொடர்ந்து உம்முடைய பலமே இல்லாமல் ஒருவனுக்கும் நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் சொல்ல தீவிரிக்கிற பொழுது, நீதியும் நேர்மையும் பேச ஆரம்பிக்கிற பொழுது, பாடுகளும் துன்பங்களும் அவமானங்களும் எங்களை சூழ்ந்து நிற்கும். அது அவரோடு கூட பாடுபடுதல். அந்த பாடுபட்டோமானால் ஆளுகை செய்வோம். சகித்து நிந்தையை பாக்கியமாக என்ன எங்களுக்கு உதவி செய்யும். நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே செல்ல உதவி செய்யும். மரணத்தை எப்பொழுதும் சுமக்க எங்களுக்கு பலன் தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய பலமே அல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிந்தனைகளை தாங்க பலன் தரும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.